ஜஸ்ட் 20 lakhs இருந்தா போதும் நீங்க அப்ராட்ல MBBS முடிச்சு இந்தியாவே வந்துடலாம். இப்படி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்க்குறோம். இது உண்மையா, இதுல ஏதாவது ஸ்கேம் இருக்கா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேஸ் ஸ்டடி. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அப்ராட்ல ஃபர்ஸ்ட் இயர் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. செகண்ட் இயர் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது யூனிவர்சிட்டியில இருந்து அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட யூனிவர்சிட்டி ஃபீஸை இம்மீடியட்டா கட்டுங்க, இல்லை அப்படின்னா நீங்க யூனிவர்சிட்டியில எக்ஸ்பெல் பண்ணிடுவோம். அதே மாதிரி விசா ரெனியூவலுக்கான NOC எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த பையனுக்கு ஒரே ஷாக். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே அந்த பையன் ஒரு கன்சல்டன்ட்டை நம்பி அவளோட 6 வருஷ ஃபீஸையும் கட்டிட்டாரு. பட் அந்த கன்சல்டன்ட் யூனிவர்சிட்டிக்கு 1 year ஃபீஸ் மட்டும் தான் கட்டினாங்க, பேலன்ஸ் 5 year ஃபீஸ் கட்டலை. ஸோ அப்போதான் அந்த பையனுக்கு நம்ம ஸ்கேம் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுது. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஸ்கேம்ல நீங்க மாட்டாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? உங்களோட யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர் எடுத்து பாருங்க. அதுலயே நீங்க எந்த கோர்ஸ்க்கு அங்க போயிருக்கீங்க, கோர்ஸ் டியூரேஷன் என்ன, 6 வருஷத்துல ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன ஃபீஸ் அப்படிங்கிறதும், எந்த கரன்சில அந்த ஃபீஸ் நீங்க பே பண்ணணும், எந்த பேங்க் அக்கௌண்ட்ல பே பண்ணணும் அப்படிங்கறத உங்களோட அட்மிஷன் ஆஃபர் லெட்டர்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை அந்த ஆஃபர் லெட்டர்ல அதெல்லாம் இல்லைன்னு வைங்களேன், கண்டிப்பா இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் பண்ணுங்க. உங்களோட ஆஃபர் லெட்டர் அட்டாச் பண்ணி, சோ அண்ட் சோ ஸ்டூடெண்ட் உங்க காலேஜ்ல இந்த கோர்ஸ்க்கு படிக்க வராரு, இவருக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அல்லது ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் நான் பே பண்ணணும், எந்த கரன்சில எந்த அக்கௌண்ட்ல பே பண்ணணும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை தெளிவா அனுப்பி கொடுப்பாங்க. இதை தவிர நீங்க எந்த ஒரு கன்சல்டன்டோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கோ ரிலேட்டிவ்ஸோட அக்கௌண்ட்டுக்கோ இல்ல தெரியாத அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுங்கிற கட்டாயம் கிடையாது. மறக்காம ரிமார்க்ல நீங்க பண்ண வேண்டியது, ஒன்ஸ் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில இருந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் உங்களோட பேங்க் மேனேஜர் கிட்ட ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு ஃபீஸ் அனுப்பணும், அவரோட சர்வீஸ் சார்ஜ் என்ன, என்ன கரன்சில அனுப்பணும், அன்னைக்கு அந்த கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்ன, இதெல்லாம் எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலா ஒரு அமௌண்ட் சொல்லுவாரு. அந்த அமௌண்ட்டை உங்க அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா போயிடும். இந்த ஃபீஸ் அனுப்பும்போது மறக்காம பாஸ்போர்ட்ல ஸ்டூடெண்ட் நேம் எப்படி இருக்கோ அந்த நேமை ரிமார்க்ல ஆட் பண்ணுங்க. கூடவே உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை ரெஃபரன்ஸ்க்கு அனுப்புங்க. அப்போதான் உங்க யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்ல இது உங்க பணம் தான் அப்படிங்கறது நமக்கு ட்ராக் பண்ண முடியும். நீங்க பணம் அனுப்புனதுல இருந்து ஒரு 15 நாள்ல உங்களுக்கு இன்வாய்ஸும் கிடைச்சிடும். கன்சல்டன்ட் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் இருந்தா போதும். இது உண்மைதானா, இவ்வளவு கம்மியா தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சில கன்சல்டன்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனா ஃபுல் பிரேக்கப்பை கொடுக்கறது கிடையாது. அவங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கான டைரக்ட் ஃபீஸ். டைரக்ட் ஃபீஸ்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது டைரக்ட் ஃபீஸ், உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது டைரக்ட் ஃபீஸ். அப்ப நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ்ல எஜுகேஷன் ஃபீஸ் மட்டும்தான் வருதா, இல்ல அவங்களோட எக்ஸாம் ஃபீஸ், லேப் ஃபீஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது நாங்கள் கட்டணுமா? அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ்ல உங்களுக்கு ஃபுட் இன்க்ளூடடா, இபி பில் இன்க்ளூடடா, ட்ரிங்கிங் வாட்டர் இன்க்ளூடடா, அங்க கொடுக்கக்கூடிய வைஃபைக்கு நீங்க தனியா பணம் கட்டணுமா அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் பில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹிடன் சார்ஜ்ல வந்துடும். இந்த டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், இதை தாண்டி வேற என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் நமக்கு ஹிடனா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆப்வியஸா நீங்க விசா சார்ஜஸ் கட்டிருப்பீங்க. அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸும் கண்டிப்பா எடுத்திருப்பீங்க. செகண்ட் இயர்ல இருந்து இந்த விசா ரெனியூவல் சார்ஜ் எவ்வளவு வருது, இந்த ரெனியூவலுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணணும், அந்த டாக்குமெண்டேஷனுக்கு என்ன மாதிரி சார்ஜஸ் வரும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏதாவது எடுக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க உங்க கன்சல்டன்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வரும்னு பாத்துக்கங்க. இன்னும் சில கண்ட்ரில நீங்க ஸ்டூடெண்ட் விசால போனாலும் அங்க போய் ஸ்டூடெண்ட் விசாவை TRC-யா கன்வெர்ட் பண்ணணும், டெம்பரவரி ரெசிடென்ட் சர்டிபிகேட். இது மாதிரியான சர்டிபிகேட்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும், போஸ்ட் லேண்டிங் சர்வீசஸ், ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு பிக் பண்றதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா, அதே மாதிரி அங்க சிம் கார்டு வாங்குறதுக்கு, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு, இதுக்கெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது பே பண்ணணுமா அப்படிங்கறத எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி உங்களோட பட்ஜெட்ல தனியா ஒவ்வொரு வருஷமும் உங்க ஸ்டூடெண்ட் நீங்க படிக்கிற நாட்டுல இருந்து இந்தியா வரைக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும்னு நினைச்சிட்டு யூனிவர்சிட்டி ஃபீஸை மட்டும் பார்த்துட்டு இந்த கண்ட்ரியில் ரொம்ப சீப்பா இருக்கு, நான் இங்க அனுப்புனா எனக்கு பணம் சேவ் ஆகும், எல்லாமே அப்ராட் அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஃபீஸ் இருக்கும். இதை புரியாம ஃபீஸ் கம்மியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஃபீஸை மட்டும் ஒரு ஃபேக்டரா நீங்க தயவு செய்து வைக்காதீங்க. ஃபீஸை தவிர இந்த ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ஓவரால் காஸ்ட் எவ்வளவு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி உங்க பட்ஜெட் பிளானிங் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து ஈஸியா தப்பிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கேம் என்ன தெரியுங்களா? கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஸ்கேம். இன்னொரு காமன் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, MBBS அப்ராட் படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட் சொல்றது
எங்களுக்கு கமிட் பண்ண ஃபீஸ் வேற, ஆனால் நாங்கள் கட்டுற ஃபீஸ் வேற அப்படின்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா US டாலர்ஸோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அதிகமானதான் ஒரு முக்கியமான காரணம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கன்சல்டன்ட் ஃபீஸை ஒர்க் அவுட் பண்ணும்போது அவர் அன்னைக்கு இருந்த டாலர் வேல்யூவை மென்ஷன் பண்ணியிருப்பார். டாலர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷமாவே நமக்கு 78 ரூபாயில இருந்து 95 ரூபா, ஈவன் 100 ரூபா வரைக்கும் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த டாலருக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க ஃபீஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது US டாலர் இன்னைக்கு எவ்வளோ, இன்னும் 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு நீங்க ப்ரீகாஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பட்ஜெட் அலாட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க இந்த 6 இயர்ஸ் ஃபீஸையும் சிங்கிள் ஷாட்ல பே பண்றீங்க அப்படின்னு வைங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஃபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த வாய்ப்பை பயன்படுத்துனீங்க அப்படின்னா டாலர் வேல்யூ அதிகமானாலும் குறைஞ்சாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டு ரிலாக்ஸா இருக்கலாம். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நாங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.